மத்திய கிழக்கில் பற்றி எரியும் போர்த்தி இப்போது ஐரோப்பா வரை பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை தொடர்ந்து ஈரானின் அடுத்த குறி ஐரோப்பிய நாடுகள்தான் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ருட்டேவும் விடுத்துள்ள எச்சரிக்கை உலக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. ஈரானின் ஏவுகணைகள் ஐரோப்பாவின் மிக முக்கிய நகரங்களை தாக்கி அழிக்கும் வல்லமையை பெற மிக அருகில் உள்ளன என்று நேட்டோ தலைவர் மார்க் கூறியிருப்பது சாதாரண விஷயமல்ல. இதற்கு மிக முக்கிய ஆதாரமாக 4000 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரிட்டன் கூட்டு தளமான டியோகோ கார்சியா மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வளவு தூரம் பாய்ந்து சென்று தாக்கும் ஈரானின் இந்த அசுர வேகம் ஐரோப்பிய நாடுகளை கதிகலங்க வைத்துள்ளது. ஈரானிடம் அணு ஆயுதமும் இந்த நீண்ட தூர ஏவுகணையும் கைகோர்த்ததால் அது உலகிற்கே ஒரு பேரழிவாக முடியும் என்றும், அதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுக்கும் நடவடிக்கைகள் மிக சரியானதே என்றும் நேட்டோ அமைப்பு அமெரிக்காவிற்கு தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. மறுபுறம் தாக்குதலுக்கு உள்ளான டிமோனோ நகரை பார்வையிட்ட இஸ்ரேல் பிரதமர் உலக தலைவர்களுக்கு மிக உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் ஈரான் 4 பயங்கரங்களை செய்துள்ளது. குழந்தைகள் காப்பகம், முதியோர் இல்லம் மீது ஏவுகணை வீசியது, ஜெருசலேமில் உள்ள புனித தலங்களை தாக்கியது, 4000 கிலோமீட்டர் தாண்டி அமெரிக்க தளத்தை மிரட்டியது மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடி உலக நாடுகளை எண்ணெய் பயங்கரவாதம் மூலம் மிரட்டுவது என ஈரான் தனது கோர முகத்தை காட்டியுள்ளது என்று அவர் ஆவேசமாக குற்றம் சாட்டியுள்ளார். உலக தலைவர்களே, இன்னும் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் உங்களுக்காகவும் சேர்ந்துதான் இந்த போரை நடத்துகிறோம். வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிட்டு அதிபர் ட்ரம்புடன் கைகோருங்கள் என்று நெதன்யாகு விடுத்துள்ள அறைகூவல் ஐரோப்பிய நாடுகளை சிந்திக்க வைத்துள்ளது. வடகொரியாவைப் போல ஈரான் உடனும் பேசிக்கொண்டே இருந்தால் ஆபத்துதான் மிஞ்சும் என்பதால் உடனடியாக இராணுவ நடவடிக்கை தேவை என்று நேட்டோ அமைப்பும் கருதுவதால் அடுத்த கட்ட போர் ஐரோப்பிய படைகளின் பங்களிப்போடு நடக்குமா என்ற அச்சம் எழுந்துள்ளது.